ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழில் பார்த்த மாதிரி தான் பப்சூட்டை எப்படி காலி லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறது, அதாவது கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரௌசரில் போய் இந்த பப்சூட் நாட் அஃபிஷியல்ன்ற சேனலை நம்ம சர்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நார்மல் டெலகிராமில் நம்ம சர்ச் பண்ணும் போது கிடைக்காது. நானும் அப்படித்தான் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பப்சூட் நாட் அஃபிஷியல்ன்றதை சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போதைக்கு கிடைக்கல. இந்த மாதிரி நம்ம குரோமில் போயிட்டு இந்த மாதிரி தேடும் போது அஃபிஷியல் டெலகிராம் குரூப் டெலகிராம்ன்றத மெயினாக போட்டுட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வரும். ஓகேவா? நான் எப்பயும் போல் நார்மலாக கிளிக் பண்ணி உள்ளே போய் பி சேனல் பொறுத்து உள்ளே போய்க்குவாங்க. ஓகேவா? போனதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன டவுன்லோட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட் அஃபிஷியல் குரூப்பில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு மேலே போனீங்கன்னா நம்மளுக்கு தேவையான பப்சூட் 2024 வெர்ஷன் கிடைக்கும். 2025ஓட வெர்ஷனும் இந்த குரூப்பில் தான். இன்னும் கொஞ்சம் ஒரு மாதத்துல வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணுற கான்செப்ட் படி தான் அடுத்த 2025 இருக்கிற பப்சூட் ப்ரோவை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இங்கே தான் இருக்கும். ஓகேவா? இந்த இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் காலி லினக்ஸில் போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, இங்கேயே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சாலும் ஓகே தான். ஓகேவா? இப்போ நான் காலி லினக்ஸை லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ண உடனேயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறோம்னா, நீங்கள் இதை மினிமைஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? அதை டைரெக்டாக நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஓகேவா? இப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி காலி லினக்ஸையும் இதை மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்படி வச்சதுக்கப்புறம் இந்த இருக்கா ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படியே பிடிச்சி லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே கொஞ்சம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலும் பரவாயில்ல. இப்படி நம்ம காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில செட்டிங்லாம் பண்ண வேண்டியது இருக்கு நம்ம காலி லினக்ஸில். அந்த செட்டிங்லாம் பேசிக்காக நம்ம யூடியூப்லேயே இருக்கு. அதை பற்றி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பப்சூட்டை உள்ள அதாவது காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணதை உள்ளே போய் பார்க்குறேன். ஓகேவா? இந்த மாதிரி உள்ள எல்லாமே வந்துடுச்சு. ஓகேவா? அதில் இருக்கிற எல்லா டிபெண்டன்சியும் நம்ம இதுக்குள்ள இருக்கு. ஓகேவா? தேவையான எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரூட் பர்மிஷன் கொடுத்துக்குவாங்க. நம்ம ஃபோல்டருக்கு ஒரு தடவை நம்ம கொடுத்துட்டோம்னா அடுத்து நம்ம கொடுக்க தேவையில்லை. ஓகேவா? கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க, இப்போ டெர்மினலில் கிளிக் பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ டெர்மினல் ஓப்பன் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரீட்மீன்ற இது இருக்குல்ல, இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு இதை மினிமைஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இருக்கா ஜாவா ஜார் பப்லோடர் ஜார்ன்ட்டு அதை காப்பி பண்ணிடுங்க. இதை மினிமைஸ் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை பேஸ்ட் பண்ணுறோம். ஓகே, எந்த ஃபைல் பாத்தில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டெஸ்க்டாப்பில் போட்டிருக்கேன். போட்டதுலேருந்து ரூட் அக்சஸ் அந்த ஃபோல்டர் கொடுத்து உள்ளே போய் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நான் இப்படி பண்ணாலும் பண்ணலாம், இல்லாட்டி சிடியை கொடுத்து உள்ளே போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணாலும் பண்ணலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக இது கொடுத்துருக்கேன். இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்ட்ரூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு பாப்பப் வரும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஆட்டோ ரன்னுன்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி அக்ரி அப்டேட் கொடுத்தாலும் பரவாயில்ல தான். நீங்கள் இந்த மாதிரி ஆட்டோ ரன் மட்டும் கொடுத்தா ஓகே. ஓகேவா? மேக்ஸிமம் இதை மட்டும் கொடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த லோடர் கமாண்ட் இருக்கு, அதை ரன் பண்ணி விட்டுருங்க. ரன் பண்ணீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த எக்ஸ்க்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இது வர்றது உங்களோட சிஸ்டத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. எந்த அளவு நீங்கள் சிபியூ ரேம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக போகிறது வந்திருக்கு. ஏன்னா முன்னாடி நான் இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்ணி வச்சிட்டேன். இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுன்றத நான் ஸ்க்ரீன்ஷாட் மூலமாக பண்ணுறேன். ஏன்னா இது நம்ம ஒரு
தேர்ட் பார்ட்டி மூலமா வந்து ப்ரொவைட் பண்ணதுல இருந்து நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? அதாவது டெலகிராம்ல இருந்து எடுத்து யூஸ் பண்றோம். அஃபிஷியலா யூஸ் பண்ணல. ஓகேவா? இதனால வந்து நம்மளோட அக்ரிமெண்ட் வந்து இஷ்யூ ஆகும். ஓகேவா? லீகல் அக்ரிமெண்ட் படி. அதனால வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதான் வந்து ஸ்கிரீன்ஷாட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமிச்ச மாதிரி இந்த மாதிரி இருக்கா? ஓகேவா? இப்போ வந்து நம்ம பண்ணும்போது இங்க ஒரு பாப்அப் ஸ்கிரீன் வரும். ஓகேவா? பாப்அப் ஸ்கிரீன் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம காப்பி பண்ணிடுவோம். ஓகேவா? காப்பி பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னா இந்த மாதிரி பாப்அப் ஸ்கிரீன் வரும்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி பாப்அப் ஸ்கிரீன்ல இந்த காப்பி பண்ணதை எடுத்து இங்க பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன கிளிக் பண்ணணும்னா மேல அந்த யூஸ் பாக்ஸின்றத வந்து கிளிக் பண்ண கூடாது. ஓகேவா? இப்போ வந்து என்ன பார்க்கணும்னா மேனுவல் ஆக்டிவேஷன் தான் நம்ம பண்ண போறோம். ஓகேவா? நம்ம ஒரிஜினல் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கிராக் பண்ணி செஞ்சு யூஸ் பண்றோம். அப்போ மேனுவல் ஆக்டிவேஷன் கொடுக்குறோம். ஓகேவா? அடுத்து இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுல வந்து இந்த இருக்கா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த இருக்கா இங்க இருக்கிற கோடை வந்து காப்பி பண்ணிருங்க. இந்த இருக்க அங்கே ஒன்று வரும். அந்த கோடை வந்து காப்பி பண்ணிருங்க. காப்பி பண்ணதுக்கு அப்புறம் 1 மினிட் பழைய இது. ஓகே, காப்பி பண்ணிருங்க. காப்பி பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா நம்மளோட பெரிய இதுல இருக்குல்ல இதுல போய் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. ஓகேவா? பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதாவது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிடைச்சிருக்கிறது அதிலே தெரிஞ்சிருக்கும். காப்பி ரெக்வஸ்ட் தான் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதாவது லைசன்ஸ் ரெக்வஸ்ட் அதை வந்து நம்ம வந்து இங்க கொடுக்கணும். ஓகேவா? இங்க கொடுத்த அடுத்த நிமிஷமே அதோட ரெஸ்பான்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். பாத்தீங்கன்னா வந்துருச்சா? நான் சொல்றத ஒரு தடவை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துக்கோங்க. கடைசியில வந்து எப்படி பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அதே மாதிரி ஒரு ஷார்ட் பீரியட்ல சொல்ற மாதிரி பாக்குறேன். ஓகேவா? இந்த மாதிரி போனதுக்கு அப்புறம் பேஸ்ட் பண்ணிட்டீங்களா? இங்கே பேஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். நீங்க இது காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு வந்து லினக்ஸை பொறுத்தவரை கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி அப்படின்றத யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணலாட்டி இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஒரு சில வரலாட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தவொடனே இந்த மாதிரி ப்ராக்ரஸ் ஆகும். ஓகேவா? ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து இங்க வந்து நம்மளுக்கு வந்து 1 மினிட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்மல் அதாவது என்டர்பிரைஸ் லெவல்ல இருக்க பப்ஷூட் வந்து இந்த இருக்கு. இதுல வந்து லோகோ காமிக்கும். நம்ம இதுல வந்து லோகோ காமிக்காது. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் டெலீட் பண்ணிக்கிறேன் உங்களுக்காக எக்ஸாம்பிளுக்காக. இப்ப பாத்தீங்கன்னா கிரியேட் லான்ச்சர் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் லான்ச்சர் வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பப்ஷூட் ப்ரோன்னு போட போறோம். ஓகேவா? பப்ஷூட் ப்ரோன்னு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன கமாண்ட் கொடுக்க போறோம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இங்க இருக்கிற கமாண்ட் அதை டைப் பண்ண பார்த்தீங்களா அந்த கமாண்டை ஒரு கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு அந்த கமாண்டுக்கு நேராக பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஒர்க்கிங் டைரக்டரி எங்க இருக்குன்னு கேட்கும். நம்ம ஒர்க்கிங் டைரக்டரி இந்த இருக்கு. அப்ப கிளிக் கொடுத்துட்டு நம்ம ஒர்க்கிங் டெஸ்க்டாப்ல தானே இருக்கு. டெஸ்க்டாப்ல இதா இருக்கு. ஓகேவா? இதான் நம்ம நார்மலாக வெளியே போயிட்டு இந்த இதுதான் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோடனே அந்த பாத்து வந்து உள்ள அக்சஸ் அதாவது சூட்டபிள் ஆயிடுச்சு. ஓகேவா? சப்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கு ஒரு ஐகான் தேவையா? இப்போ வந்து அதே நம்ம வெப்சைட் பட்டன் போட்டீங்கன்னா அது வரும். நார்மல் அந்த ஐக்கான் இங்க வந்து இங்க வச்சிருந்தீங்கன்னா இங்க ப்ரோன் போட்டுக்கோங்க. அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா யூ ஸ்டார்ட் அப் நோட்டிபிகேஷன் எனக்கு வேணும்.
டெர்மினல் எனக்கு வேணாம். ஓகேவா? இப்போ வந்து கிரியேட்டுன்னு கொடுங்க. கிரியேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும். ஓகேவா? இப்போ டபுள் கிளிக் கொடுங்க. இந்த மாதிரி வரும். ஓகேவா? இந்த மாதிரி வரும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி ரன்னுன்ற ஆப்ஷனை முதல்ல கொடுத்துருங்க. ஆட்டோ ரன் கொடுத்து ரன்னுன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில எரர்லாம் வரும். ஓகேவா? இப்படி எரர் இந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஒன்றும் இல்லை, நம்ம டெர்மினல்ல போயிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கேன்சல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ அதே இதை வந்து சாரி இப்போ ஒரு தடவை கிளிக் பண்ணிருங்க. நம்ம ஆன் பண்ணும் போது எப்பயுமே வந்து இந்த மாதிரி நம்ம ஆன் பண்ணுங்க. அப்பதான் கொஞ்சம் அந்த எரர் வராம செய்யாம இருக்கும். ஒன் மினிட், இன்னொரு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபைல் தான். இங்க பாத்தீங்கன்னா நான் அந்த கமாண்டை வந்து காப்பி பண்ணி டெர்மினல்ல போடுறேன். அதே பாத்துல தான் இப்போ வந்து ப்ரொஃபஷனல்ல ஓப்பன் ஆகுது பப்சூட். இந்த மாதிரி எரர் வருது. இதுதான் நான் ரன் கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா பப்சூட் வந்து லான்ச் ஆயிருச்சு. இதில் எதுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வருதுன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எப்பவுமே அன்அஃபிஷியல் தான். ஓகேவா? இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இந்த மாதிரி ஒரு சில எரர்லாம் வருது. ஓகேவா? தயவு செஞ்சு இதை வந்து உங்களோட பர்பஸ், எஜுகேஷன் பர்பஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு கமர்ஷியலுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ண நம்ம சேனல் இது பொறுப்பே இருக்காது. ஓகேவா? இது எதுக்கு கேட்கலாம், டெம்பரவரியா இருக்குது. அதாவது லாகின் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா அந்த கேஷ் மெமரி அழிஞ்சு போயிடும். அது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இது. இப்போ வந்து நான் வந்து சைபர் ட்ரோன்ற ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துறேன். டிஃபால்ட்டா இருக்கிறதே ஓகே. நீங்க அப்படி எங்கேயாவது கன்ஃபிகரேஷன் ஏதாவது பண்ணி வச்சிருந்தீங்கன்னா லோட் கான்ஃபிகரேஷன் பண்ணிடலாம். கான்ஃபிகரேஷன் எதுவும் பண்ணல. இப்போ ஸ்டார்ட் பர்சூட். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள போயிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ப்ராக்சி சர்வர் ரெடி பண்ணிட்டு அந்த ப்ராக்சி ப்ரௌசர் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். அதுக்கு வந்து இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ப்ராக்சின்ற செட்டிங் இருக்கும். பார்த்தீங்களா? ஓப்பன் ஆயிடுச்சு. ப்ராக்சி செட்டிங்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா ஓகே ப்ராக்சி செட்டிங்குள்ள போயிட்டு இங்க ஃபயர் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. 1 or 2 செகண்ட் ஆகும் உங்களோட சிஸ்டத்தை பொறுத்து, நான் சொன்ன மாதிரி. ஓகே, இப்போ ஒரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு டப்ளிக் கொடுங்க. டப்ளிக் கொடுத்து செட்டிங் உள்ள போங்க. செட்டிங்ல வந்து நான் சொல்ற மாதிரி டைப் பண்ணுங்க. ப்ராக்சி ப்ராக்சி இல்லாட்டி வெறும் ப்ராக்சி டைப் பண்ணுங்க. சாரி, எக்ஸ்ட்ரேஷன் அந்த இதுக்குள்ள போயிட்டு ப்ராக்சி ப்ராக்சி அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனேயும் இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா?
வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இதை கிளிக் பண்ணுங்க, ஸ்டாண்டர்டாக இருக்கிறத கிளிக் பண்ண உடனே இங்கே ஆடுன்னு இருக்கு. நான் முன்னாடி ஆட் பண்ணி வச்சிருக்கனால இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க, இன்ட்டு கொடுத்துருங்க. ஓகேவா? ஆட் பண்ணதுக்கு அப்புறம் செட்டிங்குள்ள வந்துட்டு இங்க வந்து சர்டிபிகேட்னு இருக்கும். சர்டிபிகேட்டை வந்து வியூ பண்ணுங்க. ஓகேவா? இந்த சர்டிபிகேட்டை வியூ பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க, அந்த இதுக்குள்ளேயே போயிட்டு இந்த இருக்கா, இந்த மாதிரி இருக்கும். வந்து இந்த மாதிரி இருக்காது, டிஃபால்ட் அப்படித்தான் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும், அங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிருங்க. இது முன்னாடி போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரலாட்டி இந்த இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இங்க பின்னு இருக்கும், அதை அமுக்குனீங்கன்னா வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணனால இங்க வந்திருக்கு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ராக்சிஸ் இருக்கா, இதுல போயிருங்க. போனதுக்கப்புறம் ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்து என்ன உங்க பப் ஷீட்ன்ற பேரை வந்து போடுங்க. நான் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன், பப் ஷீட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அந்த இடத்துல போடுங்க. HTTP டிஃபால்ட் ஹோஸ்ட் வந்து கேட்வே 127.0.01 தான் இருக்கும். போர்ட் நம்பர் 80.8. ஓகேவா? இதுல எந்த பாஸ்வேர்டு எதுவுமே ஆகும். டிஃபால்ட் என்ன இருக்கோ அதே மாதிரி இருக்கட்டும். போட்டுட்டு சேவ் பண்ணிடுங்க. ஓகேவா? பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே வந்து இங்க வெளியே வந்துட்டு சும்மா வந்து சர்ச் பண்ணி பாருங்க. 127. சரி, நான் இது ஆன் பண்ணாம வச்சிருக்கேன், அதனால இந்த மாதிரி எதாவது வருது. ஒன் 27.0.0.1 போட்டு 80.80. சரி, 127 இப்படி நம்பர் மாற்றி போட்டீங்கன்னா வராது. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு பப்ஷீட் இது வந்து கான்ஃபிகர் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து அந்த கேட்வேல இப்போ வந்து கெட் சர்டிஃபிகேட்னு கொடுத்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகும். நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கனால இந்த மாதிரி ஒன்றுன்னு காமிக்குது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பாத்தில் வந்து உள்ளே இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா செட்டிங் உள்ள போங்க. செட்டிங் உள்ள போயிட்டு சர்டிஃபிகேட்னு டைப் பண்ணுங்க. சர்ச் பாரில் வியூ சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணுங்க. இம்போர்ட் பண்ண போகிறோம், இம்போர்ட் கொடுங்க. சர்டிஃபிகேட் எங்கே நம்ம டவுன்லோட் பண்ணுறோம், இதில் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம். ஓகேவா? இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு வேணாம். ஓகேவா? கீழே இருக்கிறது தான், அந்த மாதிரி ஒன்று இருந்தால் கிளிக் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி இருக்கும், அதை வந்து கொடுத்து ஓப்பன் மட்டும் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்த உடனே உள்ளே வந்து போயிடும். அதை வந்து நம்ம பொறுமையாக தேடி பார்க்கணும், உள்ளே போயிடுச்சா அப்படின்றத. இந்த பார்த்தீங்கன்னா பர்ஸ்வீட் வந்து சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி டிவைஸ்ன்றது வந்து இந்த நெட்டில் கீழே வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா, கான்ஃபிகரேஷன் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா எல்லா டேப்பையும் முதல்ல க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் 1 மினிட் இங்கே இருக்கா, இதை வந்து இப்படி இருக்கும். பப் ஷீட்டில் ஆன் பண்ணிடுங்க. 18.18 போர்ட்டில் ஆன் பண்ணதுக்கப்புறம் பப் ஷீட் ஆன் ஆயிரும். இந்த மாதிரி க்ரீன் கலரில் காமிக்கும். ஓகேவா? காமிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பப் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இன்ட்ரூட் ஆன் பண்ணுறேன். இப்போ சும்மா நம்மளோட ரெக்வஸ்ட் வந்து கெட் பண்ணிடுச்சு. ஓகேவா? ப்ரௌசரில் கிடைக்காது. இதுதான் இதோட கான்ஃபிகரேஷன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இன்னொரு தடவை கிளியரிட்டிக்காக வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி தான் இருக்கும். மொதல் ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணதுக்கப்புறம் அங்கே ரன்னுன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ரன்னுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் பேனல் ஓப்பன் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே காப்பி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். மேனுவலாக பண்ணுறீங்கன்னா மேனுவல் ஆக்டிவேஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். மேலே எது கிளிக் பண்ணி தான் இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேனல் நெக்ஸ்ட் கொடுத்தாலும் இந்த மாதிரி வரும். இது மேலே இருக்கிறத காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த இருக்கா, முதல் காப்பி பண்ணுற இது வந்து ஆக்டிவேஷன் ரெக்வஸ்ட்டு.
அதை வந்து இங்கே ஆக்டிவேஷன் இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ரெஸ்பான்ஸ் வரும். கீழே வந்து பேஸ்ட் பண்ண அடுத்த நிமிஷம் இந்த பேஸ்ட் பண்ணதை காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கா நீங்கள் பிளேஸ் கிளிக் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி பி அமுக்குனாலும் பரவாயில்ல. பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராக்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போயிடுவோம். உள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு கிரியேட் லான்ச்சர் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் லான்ச் கொடுப்போம். பர்சூட் ப்ரோன்னு போட்டு அடுத்து அந்த ஜாவா அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கும் சொன்னோம்னா டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிவிட்டு இதில் போடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்து எங்கே இருக்குன்னு லொக்கேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஐக்கான் லொக்கேட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அங்கே வந்து வச்சுருவோம். வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த சர்டிஃபிகேட்டை வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம். அந்த கான்ஃபிகரேஷன் செட்டிங்குள்ளே போவோம். செட்டிங்குள்ளே போனதுக்கப்புறம் கீழே வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராக்ஸி இந்த மாதிரி டைப் பண்ணுவோம். டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய் இந்த மாதிரி ஆட் பண்ணி செஞ்சு அந்த வேலையை பார்ப்போம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓகே ஒரு அளவு கொடுத்துருவாங்க, ஓகே மட்டும் கொடுங்க. முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இதை வந்து 0.0லேருந்து ஆன் பண்ண முடியும். வந்துச்சுன்னா ஆன் பண்ணிடுங்க. ஓகேவா? 127. இப்போ வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது கான்ஃபிகர் ஆகிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இதான் அது பட்ஷூட்டில் இருக்கும், அதனால பார்க்க தேவையில்லை. 127 லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், இந்த மாதிரி கான்ஃபிகர் ஆயிடுச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேவா? அதுக்காக வந்து இங்கே சர்டிஃபிகேட்டுன்ட்டு இதில் போய் டைப் பண்ணுங்க. அங்கே சர்டிஃபிகேட்டுன்றது நம்ம நார்மலாக பண்ணும்போது எப்படி சொல்ல, ஆமாம் இந்த மாதிரி நம்ம 127 பண்ணும்போது ஒரு பேஜ் மாதிரி வரும். அந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் இங்கே சர்டிஃபிகேட்டுன்னு இருக்கும், கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிரும். இப்போ வந்து சர்டிஃபிகேட்டுன்னு ட்ரை பண்ணி இங்கே வியூ பண்ணி செட்டிங்கில் போய் வியூ பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். பண்ணதுக்கப்புறம் வந்து இங்கே ட்ரஸ்ட் ரெண்டையுமே ட்ரஸ்ட்டு கொடுத்துருங்க. ட்ரஸ்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் அந்த வேலை முடிஞ்சிடும். அப்படி பேக் அடிச்சுட்டு இந்த சைடில் இருக்க எக்ஸ்ட்ராக்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு 0.8080 வந்து ஆன் பண்ணி விட்ருங்க. பண்ணதுக்கப்புறம் இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் இதை வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆஃபில் இருக்கும், ஆஃபை தொட்டினா ஆன் ஆகும். ஆன் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சைட்டில் போய் ரெஸ்பான்ஸ் வருதான்னு பார்க்குறதுக்காக ரெக்வஸ்ட் கொடுத்து ரெஸ்பான்ஸை வந்து கேதர் பண்ணுறோம். ஓகேவா? அவ்வளோதான் முடிஞ்சுச்சு.